ஜிஆர் சாமிநாதன் அவர்களின் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்துள்ளது. அது சம்பந்தமாகத்தான் இப்போ எங்கள் கருத்தை சொல்ல போகிறோம். ரொம்ப சுருக்கமாக ஒரே ஒரு நேரடியான எங்களுடைய கருத்து என்னன்னா, இந்த வழக்கை ஒன்று ஜிஆர் சாமிநாதன் அவர்களே திரும்ப பெற வேண்டும், ரொம்ப நல்லது. இல்லை என்றால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவரை ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த வழக்கும் இருக்க முடியாது. அவர் அதை ரத்து செய்யலாம் என்றது எங்களுடைய கருத்து. என்னன்னா, வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு? வாஞ்சிநாதன் தவறு செய்திருந்தால் அவரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இல்லை. அவர் என்ன பண்றாரு? தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஜிஆர் சாமிநாதன் அவர்களை பற்றி 14/6/2025 அன்று ஒரு புகார். அது இப்போ சோசியல் மீடியாவில் அது எனக்கு யாருக்கு தெரியாது. இதை வெளியில கசிய விட்டது வாஞ்சிநாதன் அல்ல. இன்றைக்கு அவர் சைபர் கிரைமில் புகார் கொடுத்திருக்கிறார். யார் கசிய விட்டார்கள் என்பதை கண்டுபிடிக்கலாம் டெக்னாலஜியில். அதனால இதை அவர் வெளியில்லை. அவர் தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் புகார் கொடுத்தார். இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கோ அல்லது எந்த இந்திய குடிமகனுக்கோ அல்லது எந்த வழக்கில் கட்சிக்காரர்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை அதுதான். ஒரு நீதிபதியை பற்றி அவங்க சொல்லணும்னா தலைமை நீதிபதிக்கு புகாரை அனுப்பணும். தலைமை நீதிபதிக்கு புகாராக அனுப்புவது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது. அதை யார் அவமதிப்புன்னு கருதுறதுக்கு வாய்ப்பு. சப்போஸ் அதில் அவர் கட்ட எழுதுறாருன்னு வச்சுங்க, அதுக்கு வாங்கினால அதில் இல்லை. நான் இவ்வளோ நேரம் தான் பேசிட்டேன்னு எழுதினார்னா தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுப்பார். அவர் எடுப்பார். அது ஏன்னா அதில் எழுதியிருக்கிறதுக்கு பார்த்து பரிசீலனை பண்ண வேண்டியவர் தலைமை நீதிபதி அவர்கள். எனவே இவர் கண்டம் நடவடிக்கை எடுக்கிறது தவறு. அதையும் மீறி எடுத்தார்னா தலைமை நீதிபதி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும்ன்றது நம்பர் 1. அதான் முதல் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே சொல்கிறோம். அடுத்து இதை இந்த விஷயத்தில் இது தனிப்பட்ட வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனைங்க. நீங்கள் ஒரு நீதிபதியை பற்றி ஒரு புகார் சொல்லணும். நீங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்புறீங்க. அதை நீங்கள் சோசியல் மீடியாவில் வெளியிடல, வேற யாரோ வெளியிடுறான். அதற்காக நீங்கள் எந்த நீதிபதி பேரில் புகார் கொடுத்தீர்களோ அவர் கண்டெம்ட் எடுக்கலாமா என்பது இது ஒரு அடிப்படையான கேள்வி. இது அனைத்து மக்கள் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் இதில் நிச்சயமாக ஒன்றுபட்டு இந்த உரிமை இருக்கு பாருங்க. இந்த உரிமையை வேற ஒன்றுமே இல்லை. ஒரு புகார் அளிப்பதற்கான உரிமை கூட இல்லையா? அந்த புகாரின் உண்மைத்தன்மையை, நம்பகத்தன்மையை அதில் பற்றி தலைமை நீதிபதி விசாரித்து அதில் ஒரு முடிவு எடுக்கட்டும். அவர் அதை இல்லைப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லட்டும். இல்லை நீ கொடுத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை, நீ நடவடிக்கை கூட எடுப்பாருன்னு சொல்லட்டும். ஆனால் இவர் எடுக்கக்கூடாது அப்படி என்பதை நாங்கள் இதில் தெளிவாக உங்களுக்கு இப்போ தகவல் இப்போ சொல்கிறது அதுதான். இன்றைக்கி அவர் திங்கட்கிழமை அவர் கூப்பிட்ருக்காரு. அந்த திங்கட்கிழமை கூப்பிடுறதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எந்த விதமான விவரமும் சொல்லலை. என்னை பற்றி வாஞ்சிநாதன் நான் ஒருதலைபட்சமாக சாதிய ரீதியாக செயல்படுத்துவார் எப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. அதில் அவர் எந்த விவரமும் சொல்ல. எனக்கு விவரம் சொன்னால் கூட அவர் விசாரிக்கக்கூடாது. அவரை பற்றிய என்னை பற்றி சொல்கிறேன்னு அவர் சொன்னால் அவர் என்ன பண்ணோம்? சப்போஸ் அவருக்கு தலைமை நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் தவிர்த்து அவர்கிட்ட வேற ஏதோ அவர்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுங்க. வாஞ்சிநாதன் அவரை பற்றியே தவறாக பேசியது இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தமாக அவர் சீஃப் ஜஸ்டிஸுக்கு, இங்கே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதணும், இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதணும். எனக்கு கேட்டால் சீஃப் ஜஸ்டிஸ் இங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதி அவர் பேரில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னுமே தவிர அவர் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா, எந்த நபரின் பேர் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறதோ அவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒன்று, இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவங்க வீட்டில் பல கோடிக்கணக்கான ரூபாய் சாக்கு பையில் கோணி பையில் எரிஞ்சது சம்பந்தமாக விசாரணை இருக்கு. அதில் அந்த சம்பந்தமான புகாரில்
இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த விசாரணை தப்புன்னு சொல்லி யஷ்வந்த் வர்மா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. நீதிபதி தலைமை நீதிபதி பெறக்கூடிய கவாய் வந்து அந்த விசாரணை அமர்வில் நான் அமர மாட்டேன், ஏனென்றால் சஞ்சீவ் கண்ணா எடுத்த முடிவில் நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் தலைமை நீதிபதி என்ற முறையில் ஒரு அமர்வை உண்டாக்குவேன், ஆனால் நான் அதில் கலந்துக்க மாட்டேன்றார். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை கண்டித்தார்கள். அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த கோகாய் அவர்கள் பேரில் ஒரு பெண் ஊழியர் குற்றச்சாட்டு சுமத்தினார். இவர் என்னிடம் தவறாக பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த அமர்வில் அவர் உட்கார்ந்திருந்ததை அனைத்து வழக்கறிஞர் சமூகமும் நீதித்துறை சார்ந்தவர்களும் மக்களும் கண்டித்தார்கள். எனவே அந்த தப்பை நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் செய்யக்கூடாது. அதை செய்தால் தலைமை நீதிபதி இதை செய்யணும். தலைமை நீதிபதி, இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இது அநீதியானது, இதை விசாரிக்கக்கூடாது. அவர் சம்பந்தமாக விசாரணை அவரே பண்ணிக்கூடாது. அதான் இதை தான் இந்த 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 இன்னைக்கு இந்த கூட்டத்தோட நோக்கம் அதுதான். இன்னைக்கு நாளைக்கு மண்டே திங்கட்கிழமை வரக்கூடிய கண்டம் நடவடிக்கையை ஒன்று சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்களே கைவிட வேண்டும், அல்லது தலைமை நீதிபதி தலையிட்டு இந்த ரத்து செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா இதை வந்து நிச்சயமாக நான் நினைக்கிறேன், இது வந்து ராஞ்சிநாதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இப்போ நாளைக்கு இவரை விட்டுருங்க, இன்னும் 5 வருஷம் பொறுத்து இன்னொரு நீதிபதி பேரில் புகார் கொடுக்க முடியுமா? அப்போ அந்த வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் வழக்காடிகள் கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே இந்த உரிமைக்காக நாம் நிச்சயமாக அனைவருடைய பிரச்சனையாக கருதி இதை அடுத்த கட்டத்துக்கு போகும். அவர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கூட வழக்கறிஞர்கள் வந்து எப்போதுமே இங்கே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தாங்க சிவில் ப்ரொசீஜர் கூட எதிர்த்து சண்டை போட்டவங்க தமிழ்நாடு தான். கிரிமினல் ப்ரொசீஜர் கூட எதிர்த்து சண்டை போட்டவங்க இப்போ வந்து பாருங்கள் என்னன்னா பிஎன்எஸ் இதே தமிழ்நாட்டில் தான். இதே மாதிரி இந்த இதை பாரு, வழக்கறிஞர் நீதிபதியாக நியமனத்தில் எல்லா மக்களுக்கும் வந்து வாய்ப்பு தரணும், சதா சமூக நீதி என்று தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இதை மாதிரி குரல் ஒலிப்பதில்லை. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வேறு இதெல்லாம் தப்பு இருக்குது நம்ம சொல்கிறதெல்லாம். குற்றவியல் சட்டம் தப்புன்றதோ எல்லாமே சிபிசிக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது சேலம் பார் அசோசியேஷன். அதனால் இதை வந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்ல, தனிப்பட்ட வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்லவே அல்ல. இதில் வாஞ்சிநாதனே இது பரவாயில்ல விட்டால் கூட நாம் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் விட மாட்டோம், அதை இது பண்ணுன்றது தான் இப்போ நம்ம சொல்கிற செய்தி. அதாவதுங்க ப்ரெஸ்ஸில் வரும்போது பாருங்களேன், ஏன்னா ப்ரெஸ்ஸில் வரும்போது பாருங்கள் தயவுசெய்து, ஏன்னா நான் இன்னும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல, நீதிபதி சந்தூர் தான் வச்சுட்டு இருக்காரு. அவர் முன்னெடுப்பில் தான் இதுக்கு நடக்குது. அவர் தான் முதல் கைது போட்டிருக்கார். ரெண்டாவது நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சில நீதிபதிகள் நிறைய இதை வழக்கறிஞர்கள் சமூகம் மாதிரி வழக்கறிஞர் சமூகத்தில் என்ன கேட்டால் 100க்கு குறைஞ்சபட்சம் 90-95% இல்லை 99% இந்த நடவடிக்கையை எதிர்க்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக வருவதற்கு தயங்குவார்கள். இப்போ எங்கே ஒரு இராணுவ ஆட்சி நடக்குது, என்ன பண்ணுவான்? இராணுவ ஆட்சி மக்கள் எதிர்ப்பான், வெளில வருவானா? வரமாட்டான். அதே மாதிரி தான் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லையும் அதில் 10 நாங்கள் சொல்கிற நம்பர் இல்லைங்க, இதை மாதிரி பல மடங்கு இதெல்லாம் சரிதாங்க, கையெழுத்து போடணுமா அப்படின்றது இருக்காங்க. அதனால் இதெல்லாம் தேவையில்லைங்க, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நம்ம வேலை உண்டுன்னு இருப்போங்க அப்படின்றது இருக்குது. ஆனாலும் நாங்கள் வந்து நிச்சயமாக இதை எதிர்த்து குரல் கொடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.